ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்களுடைய புகழ் பாடும் வண்ணமாக அவர்கள் நடித்த திரைப்படங்களை தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நடித்து 14வது வெளியான படம் தான் ஆட்டோ ராஜா. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோ ராஜா இந்த படத்தில் விஜயகாந்த், ஜெய்சங்கர், காயத்ரி, தேங்காய் சீனிவாசன், வி.கே. ராமசாமி, திலீபன், ஒரு ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சினிமா பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரரு ஸ்ரீகாந்த், அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகள். அவர் அவங்க தம்பி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பயமுறுத்தி கொன்னுருவாரு. ஹார்ட் அட்டாக் இருக்கும் அவருக்கு. பயமுறுத்தி அவரை கொன்றுவாரு. கொன்னதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவியான அவங்க அண்ணியாரை பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி அவங்கள ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க வருஷக்கணக்கா. அந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உயில் எழுதி வச்சிருப்பார் ஸ்ரீகாந்த். தன்னோட பொண்ணு மேஜர் வயசு வந்ததுக்கப்புறம் யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொத்தை வேற என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது, தானும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேற யாராச்சும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு உயில் எழுதிச்சுட்டு இறந்துருவாரு. அதனால அந்த குழந்தைய பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பெரியவங்க ஆணுகிறாங்க. ஆன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற நம்ம கேப்டன் அவர்களை விரும்புவாங்க. கேப்டன் விரும்பும்போது அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பொண்ணை காப்பாத்தினாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினோட கதை. இன்னொரு ட்ராக் இருக்கு, தனி ட்ராக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் சார் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவரும் ஒரு ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருப்பாரு. அவரும் விஜயகாந்த் சார் 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க தங்கச்சி ஒரு திலீபன், அதாவது தேங்காய் சீனிவாசன் இருக்கிறார்ல, அவருடைய மகனை லவ் பண்ணுவாங்க. அதன் மூலியமா அவங்க கர்ப்பமாகி அவராலேயே கொல்லப்பட்டு இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜெய்சங்கருக்கு அப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். பிளாஷ்பேக்கில் அது படத்தோட ஒன்றியே தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் காட்சி ஒட்டாது. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கும்படியாக இருக்கும். இந்த படத்தில் ஃபைட்டிங் சீன் எல்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. விஜயகாந்த் சார் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் எஸ்எஸ்சி சார் தான். அந்த அளவுக்கு நம்ம அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எப்பப்போ அவர் தோண்ட போறாரோ அப்பெல்லாம் ஒரு கிட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பாரு. அந்த வகையில் அவருக்கு முழுவும் உறுதுணையாக இருந்து அவரை இன்னும் ஒரு படி மேலே ஏற்றி விட்டதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் எல்லா படங்களையும் தொடர்ந்து கெஸ்ட் ரோலா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ரோலா இருந்தாலும் பரவாயில்ல, வில்லனா இருந்தாலும் காமெடினா இருந்தாலும் அப்படி கலக்கியிருப்பாரு. அவர் கூடவே இருந்திருப்பார் போல தெரியுது நம்மளுக்கு. ஆனா ஜெய்சங்கர் யாருன்னு அவர் விஜயகாந்த் சாரோட கம்பேர் பண்ணி பார்க்கறதே கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் சாருக்கும் ஜெய்சங்கர் சாருக்கும் அப்படி ஒரு நட்பு இருந்திருக்கும்னு நம்ம நம்பலாம். இந்த படத்துல எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. வி.கே. ராமசாமி இந்த படத்துல காமெடி பண்ணியிருப்பாரு. அப்புறம் கள்ளப்போட்டி சிங்காரம் காமெடி ஒரு 2 சீனுக்கு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் போக பார்த்த காட்சிகளே இருக்கிறதுனால இந்த படம் கொஞ்சம் லைட்டா இதாக தான் இருக்கும். இங்கே கே. சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தினுடைய மொத்த சீனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சீன்கள் நவர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான் போச்சு. இந்த படம் பெரிய பிளாஸ் ஹிட்டெல்லாம் கிடையாது, பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். ஆவரேஜான படமாக இருந்தாலும் மக்கள் இந்த படத்தை விரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த படம் ஒரு ஓகே ரகமான படம் தான். ஒரு டைம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் எல்லா விஷயங்களும் இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள் நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு முக்கியமான விஷயம் சங்கர் கணேஷ் மியூசிக்கு. ஒரு பாட்டு மட்டும் இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் ஒரு டைம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கும். அடுத்ததான் நம்ம விஜயகாந்த் சார் நடித்து 15வது ரிலீஸ் ஆன படத்தை நாளைக்கு பார்ப்போம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.